வணக்கம். சித்தா உணவே மருந்து, மருந்தே உணவு. நம்ம ஒவ்வொரு தடையும் உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த உணவு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்துக்கலாமா? ஏன்னா நம்ம உடம்பே இயற்கை, அதாவது இயற்கை கொடுத்த பஞ்ச பூதங்களால் ஆனது. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மண், இது எல்லாமே ஆனது தான் நம்ம இந்த உடம்பு. இதுல 3 திரிதோஷங்கள் அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. வாத, பித்த, கபம், 3மே சமநிலையா இருக்கணும். சமநிலையா இருக்கும்போது மட்டும்தான் வேற எந்த வியாதியும் வராது. நமக்கு ஏதாவது ஒன்று கூடி ஒன்று குறைஞ்சாலே நமக்கு நோய்கள் வர ஆரம்பிக்கும். நோயற்ற ஆயுள் இருக்கிறதுக்கும் நோயில்லா வாழ்வு வளர்றதுக்கும் நம்ம மனது சமநிலை, இந்த 3மே ரொம்ப முக்கியம். இந்த 3மே இருக்கும் போது நம்ம ஆயுள் கூடிக்கிட்டே போகும். இதுக்கு உணவு ஒரு பெரிய பங்கு, உணவு மட்டும்தான் பெரிய பங்கு வகிக்குது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த சீதோஷங்கள்ல என்ன சாப்பிடணும், அதனாலதான் ஒவ்வொருத்தரையும் சொல்றது நம்மளை சுற்றி விளையிற காய்கறிகள், கனிகள் மட்டுமே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இயற்கை வெயில் காலத்துல நம்ம அது உணவு கொடுக்குது அப்படின்னா, அந்த உணவு நமக்கு அந்த டைம்ல நல்லாவே செரிமானம் ஆகும். அதனாலதான் இயற்கை அதை விளைவிச்சு நமக்கு கொடுக்குது. இதே மழை காலத்துல ஏன் கீரைகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றோம்னா, அது சாப்பிட்டா செரிமானம் ஆகாது. அது தெரிஞ்சுதான் இயற்கை மழை காலத்துல நிறைய கீரைகள் விளைவிக்கிறதே இல்லை. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எந்த நேரத்திலையும் எல்லாமே விளைவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மருந்து போட்டு அதை ஒரு அப்நார்மலா, அதாவது இயற்கைக்கு மாறா நம்ம எல்லாமே விளைய வைக்கிறோம். அது தவறான விஷயம். அதனாலதான் இவ்வளவு நோய்கள் வர காரணமா அமையுது. அதனால எந்த சீதோஷ்ணத்துக்கு நம்ம முன்னோர்கள் என்னென்ன காய்கறிகளும் சரி, கனிகளும் சரி, தானியங்களும் சரி, என்ன விளையுதோ அதை மட்டுமே உணவா எடுத்துக்கிட்டே வந்தாங்க. அதே தான் நம்மளும் பின்பற்றி எந்த டைம்ல எது நமக்கு கிடைக்குது, அதிகமா கிடைக்குது கவனிச்சு பார்க்கணும். அதிகமா கிடைக்கிறது தான் அந்த டைம்ல இயற்கை நிறைய நமக்கு கொடுக்குது. அதுதான் உண்மையிலே இயற்கை நமக்கு கொடுக்குது. அதை நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். எப்போதுமே வருடம் ஃபுல்லா காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, கேரட் சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது. குளிர்காலத்துல தான் இந்த காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, கேரட்லாம் விளையும். அந்த டைம்ல அதை எடுத்துக்கணும். நல்ல வெயில் காலத்துல, நல்ல சம்மர் டைம்ல நிறைய பலாப்பழமும் மாம்பழமும் கிடைக்கும். அந்த டைம்ல அதை எடுத்துக்கணும். இது மாதிரிதான் ஒவ்வொரு காய்களும் சரி, கனிகளும் சரி, தானியங்களும் சரி, பருப்பு வகைகளும் சரி, எந்த டைம்ல எப்போ அதிகமா கிடைக்குதுன்னு பார்க்கும் போது அதை ஆராய்ந்து நம்ம தேடும் போது, நம்ம முன்னோர்கள் என்ன சாப்பிட்டாங்க, எந்த நேரத்தில் சாப்பிட்டாங்க, எவ்வளவு சாப்பிட்டாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரும்போது, அந்த உணவுகளை மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, இயற்கை நமக்கு கொடுத்த உடல் இயற்கையாலேயே வளர்க்கப்பட்டு இயற்கையாவே நம்ம இருந்தோம் அப்படின்னா, இயற்கையை ஒன்றி இருந்தோம் அப்படின்னா நோயில்லா வாழ்வு நம்ம கண்டிப்பா வாழலாம். நோய் இல்லாத வாழ்வு வாழும்போது மட்டும்தான் மனது சமநிலையா இருக்க முடியும். ஏன்னா இந்த நம்மள அறியாம ஸ்ட்ரெஸ் ஏன் இருக்கு அப்படின்னா, இப்ப ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, கண்டிப்பா கிடையாதுங்க. மனசு ஏன் சமநிலையா இருக்கு அப்படின்னா, இருக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நல்லா செரிமானம் ஆகி மனசு நல்ல ஒருநிலைப்படுத்தி இருக்கும் போது தானாவே சம்பாதிக்கக்கூடிய திறன் ஸ்கில்ஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்னு மனது சமநிலையா இருக்கும்போது, ஸ்ட்ரெஸ் இல்லாம தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கும்போது அடுத்த நம்ம லைஃப்ல எப்படி முன்னுக்கு வரணுங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கும். இதுதான் ஒரே பிரச்சனை. அதனால நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகல, மறுநாள் காலையில நமக்கு கான்ஸ்டிபேஷனா இருக்கு, இல்லைன்னா இந்த நோய் நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் அடிமனத்துல இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே முடியாது. ஸோ உணவு நமக்கு பிரதானமானது. அந்த உணவை ஒவ்வொரு முறையும் நம்ம எப்படி முன்னோர்கள் பின்பற்றிட்டு வந்தாங்க, சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னு கவனிச்சு செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நோயற்ற வாழ்வும் சரி, நீண்ட ஆயுளும் சரி, சமநிலையான மனதும் சரி, 3மே நமக்கு எப்போதுமே கிடைக்கும். ஆரோக்கியமாய் வாழ்வோம். வேற எதை பத்தி பேசணும்னு நீங்க நினைச்சாலும் சரி, தாராளமா கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த நோய், உங்க லைஃப் ஸ்டைலை மாத்திட்டு நோய் வராம இருக்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க சித்தா கேரை அணுகலாம்.